நிறைய பேர் கேட்டிருந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கேரட் டேட்ஸ் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு கேக் தான் வந்து பண்ண போகிறேன். ஈவினிங் டைமுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக வச்சு கொடுத்து அனுப்பலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் கப் எடுத்திருக்கேன். இந்த கப்லேயே வந்து எல்லா அளவுகளையுமே நீங்கள் மெஷர் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துகிட்டு இதை வந்து கேரமலைஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகிடும். இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நல்ல கொதிச்ச சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் இது கூட 200 கிராம் அளவுக்கு துருவன கேரட், 150 கிராம் அளவுக்கு சீடு எடுத்த டேட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. 2 கட் பண்ணிவிட்டு டேட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சு கூல்டவுன் ஆக விட்டுறலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 3 முட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா வந்து இதை அரைச்சி எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா இது எல்லாத்தையுமே சலிச்சிக்கலாம். இப்போ இந்த பேட்டர் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே டீட்டெயில்டாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதோட லாங் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த கேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் டைம் எடுத்து பண்ணிங்களானும் அதுக்கு ஒர்த்தாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு. இப்போ நம்ம கூல் டவுன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸியும் எடுத்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். போக போக நீங்கள் மிக்ஸ் பண்ண வாட்டி சூப்பராக வந்து கன்சிஸ்டன்சி வந்து சேஞ்ச் ஆகிடும். நான் இன்றைக்கி எடுத்திருக்க டின் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7x7 தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பார்ஷன் பேப்பர் வந்து போட்டுட்டு லைட்டாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரையும் இது கூட வந்து ஊற்றிடலாம். இதோட பேக்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணல ஓவனில், 160 டிகிரி 50 to 55 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான நம்மளோட ஹெல்தியான கேரட் டேட்ஸ் கேக் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஈவினிங் டைம் அந்த டீ டைம் ஸ்நாக்ஸெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க, ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது வச்சு தரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை வச்சு தரலாம். இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 4 days வரைக்குமே இருக்கும். இதை வந்து நல்லா ஒரு ட்ரையாக ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா 4 days வரைக்கும் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். இதோட டெக்ஸ்சரை பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட எம்மியான ப்ரௌனிஸை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.